சாலமன் பாப்பையா இருக்கார், அவர்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ தமிழ் பற்றி பேசுகிறீங்க, உங்கள் பேர பிள்ளையை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டே சொன்னார், என் பிள்ளைய நான் தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சேன், அவர் பிள்ளைய அவர் எந்த மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். இந்த பொறுப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? அவர் சொன்ன பதிலும் ஏற்றுக்கக்கூடியவர் தான். அதுதான் பதில், ஏற்றுக்கக்கூடியது. அது என்ன, நீ என்ன ஏற்றுக்கிறது? அவருடைய பிள்ளைய அவர் படிக்க வச்சுக்குவார். அதை எதுக்கு நீ எதுக்கு நான் படிக்க அது இல்லை. அங்கே தான் தப்பு நடக்க ஆரம்பிக்குது. பேர பிள்ளைக்கு நான் நினச்ச பேர் வைக்கலைன்னு எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை வருது. அது பேர பிள்ளையா அவர் பிள்ளையா? பேர பிள்ளை. உன் பிள்ளைக்கு உங்கள் தாத்தா வைக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்டோமா? நம்ம முதல்ல எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஆசையாக பேர் கூட வைக்க முடியல அப்படின்னு நாம் பேசல. எப்படி 30 வருஷத்தில் மறக்குது? எனக்கு சாலமன் பாப்பையா அவர்கள் இது அந்த நடந்ததா என்னன்னு தெரியல, ஒரு இதில் பேசும்போது சொன்னாங்க, அவர் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்படி நடந்திருக்கு ஏதோ. அப்போ அந்த ஒரு இதுவரை தான் ஏன் எல்லை, இதுக்கப்புறம் அவர்களுடைய எல்லை அது புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நம்ம பேசுனது அனுபவம், பொருளாதாரம், சமுதாயத்தை நோக்கிய பயணம், உணவு கட்டுப்பாடு, தனக்கான கமிட்மெண்ட்டில் மட்டுமே கவனிச்சு அதுக்கே போயிடும். இது என்னுடைய எல்லை. என் பையனை வர நான் கட்டுப்படுத்தலாம், என் பேரப்புள்ள எந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது வரை நான் போகிறதுன்றது அது கேட்டால் உடனே அனுபவம் என்கிட்ட இருக்குது, அதனால தானே சொல்கிறோம், போகிறோம் வரோம். இப்போ இவர் சொல்லலாம்ல, ஏன்ப்பா நான் தமிழ்நாடு முழுக்க தமிழ்னு பேசிகிட்டு இருக்கேன், என் பிள்ளைய கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்திங்கன்னா இது எப்படி சொல்லலாம்ல? சொல்லியே அவர் சொல்லலை மட்டும் இல்லை, இங்கே அவர் ஓடியும் ஒளியலை, இங்கே நேரடியாக பதில் சொல்கிறாரு. என் பிள்ளைய சேர்க்கறதுக்கான உரிமை எனக்கு உண்டு, அவர் பிள்ளைய சேர்க்கறதுக்கான உரிமை அவருக்கு தான் உண்டு. முடிஞ்சு போச்சு, அங்கே முடிஞ்சு போச்சு. ஏன் அப்போ அவர் மருமகளுக்கு அவர் பிள்ளையை வளர்க்குறதுக்கான தன்மை மருமகளுக்கு உண்டு, நமக்கு இல்லை.